வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்விங் லேடி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா கிராமத்து ஸ்டைலில் பச்சை மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை மொச்சை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மொச்சை, தேங்காய், மசால் பொடி, அப்புறம் புளி. இது என்னென்னா ஃப்ரெஷ்ஷான புளி. நீங்கள் வீட்டில் எப்போயுமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்னா அந்த புளியை யூஸ் பண்ணுங்கள். நான் அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறனால இதை யூஸ் பண்ணுறேன். இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. உங்கள் சைடில் கிடைச்சா இதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பயிரை கொதிக்க விட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மொச்சக்காலம் நிறைய மருந்து அடிப்பாங்கங்க புழு விழுதுறதுனால. அவ்வளோதான், போதும், வடிகட்டிடலாம். அரைக்க தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பச்சை மொச்சை, தேவைக்கேற்ப மசால் பொடி. இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதோட பயிர், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுடலாம். இப்போ நீங்கள் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஃப்ரெஷ்ஷான புளியை சேர்த்துக்கிறேன். உங்கள் சைடில் இது கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதான், வந்துடும். ரெண்டு போதும், ரொம்ப புளியாயிரும். இது கூட புளியும் சேர்த்துக்கிறேன். தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதை குழம்புல கொட்டிடலாம். இப்போ தாளிச்சதை குழம்புல கொட்டிடலாம். கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டியான பச்சை மொச்சை குழம்பு ரெடி. இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.